ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 1 ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. பிக் பாஸ் இந்த வாரத்துக்கான ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை சூஸ் பண்ண சொல்றாங்க. இந்த ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும்? இந்த வாரம் ஃபுல்லா யார் இந்த வீட்ல வந்து ஆக்டிவா இல்ல, யார் கேம்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல, அவங்கள தான் சூஸ் பண்ணணும். ஆனா நம்ம வியன் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, கானா வினோத்தை சூஸ் பண்றாங்க. அவர் இந்த வாரம் ஃபுல்லா கானா பாக்ஸ் சொல்லி ஒன்று ஓப்பன் பண்ணி வீட்ல எல்லாரையும் பாட்டு பாடி என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாப்ல. டாஸ்க்லயே வந்து நல்லாவே பிளே பண்ணாப்ல. எல்லா டாஸ்க்குமே நல்லா விளையாடுனாரு. அந்த பாட்டு போட்டு அந்த பொருளை கண்டுபிடிக்க சொன்னாங்களா, அதுலயும் ஒரு நல்லா விளையாட 2 பாயிண்ட் எடுத்து கொடுத்தாப்ல. ஓகேவா? இந்த மாதிரி அவர் எல்லாத்துலயும் வந்து ஈடுபாடோட விளையாடி இருந்தாப்ல. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, பர்சனல் வெஞ்சன்ஸ் எடுத்துட்டு வந்து இங்க கானா வினோத்தை சொன்ன மாதிரி தான் இருக்கு. ஆனா நீங்க இந்த வீட்டுல எதுவுமே பண்ணல, அது வேற விஷயம். உங்களை யாரும் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணல பாத்தீங்களா, அதான் இங்க எனக்கு வந்து மனசு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏன்னா நீங்க இந்த வீட்டுல எதுவுமே பண்ணாம ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி சுத்தி வந்துட்டு இருந்தீங்க. சோ உங்களை சொன்னா ஒரு நியாயம் இருக்கு, கானா வினோத்தை சொல்லல என்ன நியாயம் இருக்குன்னு எனக்கு புரியல. சோ நெக்ஸ்ட் வீக் நம்ம கெமி அவர்கள் வந்து சாண்ட்ரா அவர்களை சொல்லியிருந்தாங்க. விஜய் பார்வதி வந்து நம்ம ரம்யா ஜோ அவர்களை சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அரோரா, அதுக்கப்புறமேட்டு சபரி அவர்கள், நம்ம விக்கல் சுக்ரம், இவங்கலாம் வந்து சாண்ட்ரா வந்து ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல சூஸ் பண்ணிருந்தாங்க. இதுல விக்கல் சுக்ரம் வந்து ஒரு மேட்டரை சொல்லியிருந்தாப்ல, சாண்ட்ரா டீம்ல இருக்க எல்லாருக்குமே வந்து டேலண்ட் இருக்கு, ஆனா அந்த டேலண்ட்டை வெளியே காமிக்க விடலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா மேல ஒரு புகாரை வச்சு ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி கனி அவர்களும் சாண்ட்ராவா தான் சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நான் இந்த ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பேட்சை குத்திட்டு அது காரணம் வந்து சாண்ட்ரா தான், சாண்ட்ராவால் தான் அந்த ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம கனி அவர்கள் வந்து அதெல்லாம் அவங்களோட கருத்தை ஒன்று சொன்னாங்க. நெக்ஸ்ட் அமித் அவர்கள் வந்து சாண்ட்ரா திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே குத்திட்டாப்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாண்ட்ராவும் திவ்யாவும் தான் ஜெயிலுக்கு போக போறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சாண்ட்ரா அவர்களும் திவ்யாவை தான் சூஸ் பண்ணிருந்தாங்க. அது என்ன ரீசன் சொன்னாங்கன்னு தெரியல. பட் ஆனா அவங்க எதுக்கு திவ்யாவை குத்துனாங்கன்றத லைவ் வரும்போது தான் பார்க்க முடியும். அதே மாதிரி பிரச்சனை அவர்களும் வந்து நம்ம திவ்யா கணேஷ் அவர்கள் தான் குத்திருந்தாங்க. அதுக்கு அவங்க என்ன ரீசன் சொல்லியிருந்தாருன்னா, அதாவது நாங்க இதை பண்றோம், உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க பண்ற விஷயங்கள் இருந்தது அப்படின்ற மாதிரி அங்க நம்ம பிரஜனர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்றாப்ல. இந்த மாதிரி எல்லாருமே வந்து விக்ரம் கூட திவ்யா வந்து பார்ட்டிசிபென்ட்டே இல்ல, கேம்ல வந்து ஒரு பார்ட்டிசிபென்ட்டே இல்ல அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாப்ல. அதே மாதிரி எஃப்ஜே திவ்யாவை சொல்லியிருந்தாப்ல, கானா வினோத் ரம்யா ஜோ சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி எல்லாருமே வந்து மேக்ஸிமம் சாண்ட்ரா அவர்களுக்கும் திவ்யா கணேஷுக்கும் தான் ஓட்டுகளை போட்டு குவிச்சிருக்காங்க. சோ இவங்க 2 பேர் தான் ஜெயிலுக்கு போறாங்க. நம்ம இங்கேயா பிக்ஸ் பண்ணிக்கலாம் மக்களே. இதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சுட்டு அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.